Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் எது எதுன்றதை பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. அண்ட் ஃபியூச்சர் நீங்க எந்த நோட்டிஃபிகேஷனையும் மிஸ் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எதையும் ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் 90 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். 100க்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படித்தாவே போதுமானது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை தாண்டி உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? 90 மார்க்ஸ்க்கு மேலே எப்படியாவது எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சொல்கிறது படி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க, நல்ல மார்க் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம இந்த 12th ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனில் உள்ள புக் பேக் கொஷின்ஸில் எதெல்லாம் முக்கியமானது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸை மட்டும் தரவாக படிச்சிங்கனாவே அவுட் ஆஃப் 70க்கு உங்களால் 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் தரவாக படித்தாவே போதுமானது. அந்த கம்பல்சரி கொஷின்ஸ் தவிர்த்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் உங்களுக்கு புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால வந்து புக் பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். அந்த புக் பேக்லேயுமே வந்து நாம எதெல்லாம் முக்கியமானது, ஏன்னா எல்லா புக் பேக்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும். 2 மார்க் 30 இருக்கும், 5 மார்க் ஒரு 20 இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் படிக்கிறது சாத்தியமா அப்படின்னா ஒரு சிலருக்கு சாத்தியம், பட் எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. அதுலேயுமே நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ், செலக்டிவான கொஷின்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். அதுலேருந்து தான் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக உங்களால் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ வெற்றி பெற துடிக்கும் ஒவ்வொருவரும் நீங்கள் புத்திசாலிகளாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. முன்னேற துடிக்கக்கூடிய உழைப்பாளிகளாக இருந்தால் போதும். உழைங்க, அதுக்கான முயற்சியை செய்யுங்க. அந்த அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் நம்ம கிட்ட இருந்தால் போதும். கண்டிப்பாக அதுக்கான பலனை கடவுள் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோட நம்ம படிக்கணும். சரியா? ஸோ போர்ஷன் தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து 7th யூனிட்ல 7.4.8 வரைக்கும் உங்களுக்கு போர்ஷன்ல இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த புக் பேக் கொஷின் எதெல்லாம் இம்பார்ட்டன்றத கொஷின் நம்பர் நான் சொல்றேன். 2023 எடிஷன், 2024 எடிஷன் ரெண்டுக்குமே சேம் தான். இப்போ யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஷின் நம்பர் 1, 3, 4, 5, 8, 10, 15, 17, 18, 19, 21. லாங் ஆன்சர்ல கொஷின் நம்பர் 4, 5, 7, 11, 12, 13, 17, 18, 20, 22. இப்போ இதில் வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஷினும் 5 மார்க் கொஷினும் கலந்துருக்கும் லாங் ஆன்சரில். ஷார்ட் ஆன்சரில் உங்களுக்கு 2 மார்க் கொஷினும் 3 மார்க் கொஷின்ஸும் கலந்துருக்கும். சரியா? ஸோ டோட்டலாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே சேர்த்து தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யூனிட் 2ல ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10, 11, 13, 14, 17, 18, 19, 20, 21. லாங் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 6, 8. சரியா? இந்த யூனிட் 2ல மட்டும் புக் பேக் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருப்பேன். ஏன்னா அவ்வளவுமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது தான். ஸோ அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க யூனிட் 2ல. தென் யூனிட் 3ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 7, 8, 10, 11, 14, 18, 20. லாங் ஆன்சர்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 12, 13, 14, 15 அண்ட் 60. தென் யூனிட் 4ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 6, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 23. லாங் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 4, 9, 10, 13, 15, 16, 19, 23. அடுத்து யூனிட் 5ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 6, 8. இது சின்ன சாப்டர் தான் இது. லாங் ஆன்சர்ல கொஸ்டின் நம்பர் 1, 6, 8 அண்ட் 9. செகண்ட் வால்யூம்ல யூனிட் 6ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13, 14, 17, 22, 24, 26, 27, 28, 29, 30. லாங் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 6, 3, 5, 7, 10. சரியா?
இந்த யூனிட் 7ல உங்களுக்கு 7.4.8 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அது வரைக்கும் பார்க்கும்போது ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 5, 7, 8, 9, 11, 16, 19, 20. லாங் ஆன்சர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 5. சரியா? ஸோ இந்த புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டின்ஸும் கொடுக்குறேன், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு தனியாக வந்து வீடியோவில் கொடுக்குறேன். இதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஓகேவா? தேங்க்யூ.